இவனுங்க எந்த அளவுக்கு பயப்படுறானுங்க பாரு நமக்கு. டேய் இடி ரைடு எத்தனை ரைடு வந்திருக்கு டிஎம்கே கேக்குச்சா? எத்தனை வாட்டி இவனுங்க வெளிநாட்டுக்கு போனானுங்க சொல்லு? இல்ல எத்தனை தடவை பெயில் போறானுங்க? ஆன்டிசிபேட்டட் பெயில் எத்தனை கேஸுக்கு வாங்கியிருக்கானுங்க? எஃப்ஐஆர் போட்டாலே வெளியே சுத்திட்டு இருப்பானுங்க மச்சான் இவனுங்க. இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ஒரு சிஎம் சொல்றதெல்லாம் வந்து கீழே அதிகாரியா பயப்படுவாயா? யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்க. எங்க அண்ணா ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு சொன்னதெல்லாம் வந்து இப்போ நீ ஆபீசர்ஸ் நிலைமையில இருந்து ப்ரோ யோசிச்சு பார்த்தா இவரு இதெல்லாம் வேற இப்படி இதெல்லாம் பேசிட்டாரு. சொல்றதுக்கு சொல்லுங்க தைரியம் சொல்லுங்க. வேணும் ப்ரோ. ஆமா இந்த ஒரு சிஎம்ஏ சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட். ப்ரோ அதான் இந்த சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது ப்ரோ அவனுங்களால. ஒரு அவனுங்களுக்கு வந்து தனி இங்க பாருங்க, தைரியம் வேணும். இங்க பாருங்க, மு.க. ஸ்டாலின் வந்து அவர் அமைச்சரவையில கீழே இருந்த அமைச்சர்கள் வந்து பகச்சிக்காத காரணம் என்னன்னா, மு.க. ஸ்டாலினுக்கு விழுந்த ஓட்டெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த தொகுதியில அவன் பார்த்த வேலைக்காக திமுகவுக்கு இத்தனை வருஷமா வந்த வாக்குகள் தான். ஓகேவா? நீங்க போய் அன்பில் மகேஷை பகச்சுக்கிட்டாலோ இல்லைன்னா வந்து கே.என். நேருவை பகச்சிட்டுன்னா திருச்சியில உங்களுக்கு சீட்டே விழாது. திருச்சி மட்டும் இல்ல டெல்டாலே பெரிய அடி வாங்குவீங்க. அப்ப அந்த அன்பில் ஏரியால சேர்க்காதயா உங்களுக்கு சீட்டு கன்வர்ஷன் ஆகணும். திருச்சி வேணா இது நேரு சரி வேணா வச்சுக்கோ. அன்பிலுக்குலாம் ஸ்டாலினாலதான் ஓட்டு. திருச்சி நேரு வேணா சரி வச்சுக்கோ. ஓகே சரி ஓகே ஓகே கே.என். நேருன்னு வச்சுக்கேன். அப்போ உனக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ கிடையாது, புரியுதா? அவன் அந்த குறுநில மன்னர்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணி காசை கொடுத்து ஓட்டு வாங்கினா மட்டும்தான். அப்போ நீ அவனை பகச்சுக்கிட்ட அவன் மேல கேஸ போட்டேன்னா அவன் என்ன பண்ணுவான்? சரி அப்ப என்னையே நீ தூக்கி உள்ள வைக்கிறியா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அடுத்த எலெக்ஷன்ல வேலையை பார்த்துருவான். சோ அதனாலதான் இவரு கீழே. இங்க அப்படி கிடையாது. இங்க ஒரு இவங்க நம்ம அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க எப்படி வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உடனுக்குடனே ஆக்ஷன் எடுக்கிறது. இல்ல அவங்க ஆட்சியில வந்து ஒரு தப்பு பண்றதுக்கு அபிஷியல்ஸா இருக்கட்டும், மினிஸ்டரா இருக்கட்டும் பயப்படுறாங்கன்னா ரீசன் இதுதான். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைமை, புரியுதா? ஒரு ஃபிகர் நமக்கு இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்றோம் சொல்லு? இவனுங்க என்ன பொது ஒரு நிமிஷம், பொது வேட்பாளர் நிறுத்துறோம், அவனை நிறுத்துறோம், இவனை நிறுத்துறோம். டேய் விஜய் விசில் இதை தாண்டி உங்களால ஜெயிக்க முடிஞ்சு ஜெயிச்சுட்டு வாங்க, அவ்வளவுதான். எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த சினாரியோ வேற. ஆஃப்டர் எலெக்ஷன் இந்த ரிசல்ட், இந்த 60 டேஸ்ல இருக்க கவர்னன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இதை மீறி அவனால ஜெயிக்க முடியும்னா வாய்ப்பு இல்லை. சரி நம்ம வெளியே உட்கார்ந்து போடுற ஹேட்ரேட் இதெல்லாம் ஓகே. ஆனா ஃபீல்டுல கிரவுண்ட்ல இருக்க பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் டிவிக்கே பார்த்து, டிவிகேக்கு இருக்க மக்களோட சப்போர்ட்டை பார்த்துலாம் அரண்டு போயிருக்காங்க. ஓகேவா? எங்க ஊர்ல இருக்க தயவா சுந்தரம் இப்ப எம்எல்ஏ ஆனார். அவெல்லாம் ரொம்ப டிஃபரன்ஸ். முன்னாடி எல்லாம் பார்த்தானா ஒரு 40,000 50,000 ஓட்டு. இன்னைக்கு எல்லாம் ஜெயிச்சது பார்த்தா 700 ஓட்ஸ் தான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் எலெக்ஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ண அவருக்கு தைரியம் இருக்கானே கிடையவே கிடையாது. இன்னைக்கும் பாரு, நம்மளை எதிர்த்து ரொம்பலாம் பேச மாட்டாருங்க மச்சான். வேணா இபிஎஸ் அவருடைய இடத்த வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக 4 வார்த்தை பேசலாம். இன்னொன்னு இவன் உட்கார்ந்து பேச வேண்டியதான். இனி ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பானுங்க. அப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு, இந்த ஆக்ஷன் பண்ணாரு, அதை பண்ணாரு. இதை தாண்டி ஏதாவது ஒரு பதில் சொல்ல முடியுமா? பார்ட்டி ஃபண்டை பத்தி பேசினாரு, ஊழலை பத்தி பேசினாரு, இந்த ஊழலை ஒழிக்கவே முடியாது, ரத்தத்திலேயே ஊறி போயிருக்குன்னாரு. இதெல்லாம் உடச்சு 2 மாசம் ரொம்ப டைம்லாம் எடுக்கல. ஏன்னா நிறைய பேர் நம்ம ஆளுங்களே வந்து நம்மளே பேசியிருப்போம். ஸ்பேஸ்ல என்ன பேசியிருப்போம்னா, ஊழல்லாம் இந்த சிஸ்டமா மாத்துறது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அப்படிலாம் இல்ல. வந்தாரு, ஒரு ரூல்ஸை போடுறாரு, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க, முடிஞ்சு போச்சு. எத்தனை பேரு நம்மளே எத்தனை ட்வீட்ஸ் பாக்குறோம். நார்மலா ஊர்ல இருக்கவங்கள்ட்ட பேசும்போதும் எல்லாமே ஒரு பக்கம் டிரான்ஸ்பரன்சிக்கு என்னெல்லாம் கிரியேட் பண்ணணும், என்ன டிஜிட்டலைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆபீசர்ஸ் எல்லாம் மாறிட்டு இருக்கானுங்க, லஞ்சம் வேணான்னு சொல்றானுங்க. புரியுதா? மீறி லஞ்சம் கேட்டா நம்ம ஆளுங்களே வீடியோ எடுத்து போட்டு விட்டுறாங்க, அடுத்த நாளே சஸ்பெண்ட். ஏன்னா இதெல்லாம் பண்ணியிருந்தாலே போதுமாடா? இதை பண்ணாம எதிர்க்கீங்கடா இவ்வளவு நாளா? கேட்டா ரத்தத்துல ஊறி இருக்கு, அங்க ஊறி இருக்கு, இங்க ஊறி இருக்கு. லிட்டரலா சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவ்வளவு தூரத்துக்கு வர்றதுக்கே காரணம் என்னன்னா, உட்கார்ந்து இது வரைக்கும் ஸ்டாலின் சிஎம்மா இருக்கும் போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த ரிவ்யூ மீட்டிங் அட்டன் பண்ணலாம் நான் பார்த்ததே இல்லைங்க. போலீஸ் அஃபீஷியல்ஸ் உட்கார வச்சு டிஜிபியோ இல்லைன்னா டிஸ்ட்ரிக்டோட எஸ்பியோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு, டிஎஸ்பியோ கூப்பிட்டு, இவர் ஒரு கேஸ் ஆச்சுன்னா அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் பேசினாரா, எடுத்தாரா? நான் லாஸ்டா எப்ப பார்த்தேன்னா, இந்த கஸ்டடியல் டெத்ல ஒரு பையன் இறந்தான் பாரு, அஜித் குமார் தானடா அவன் பேரு? ஆமா ஆமா அஜித் குமார் கேஸ்ல தான் bro ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அஜித் குமார் கேஸ்ல தான் கூப்பிட்டு இப்படி ஒரு மீட்டிங் போட்டு அப்படி அவங்க என்ன நடந்துச்சா என்ன? ரீசன் நடந்துச்சு. அதுக்கு ஒரு போட்டோ மட்டும் ரிலீஸ் பண்ணானுங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க.
உட்காந்து இன்னொரு அன்னைக்குதான் மீட்டிங் வந்து மச்சான், இன்னொரு மீட்டிங் பார்த்தாரு. இல்ல இன்னொன்னு பார்த்தாரு, உனக்கு தெரியல. தஞ்சாவூர்ல மழை பெஞ்சு ஞாபகம் இருக்கா? நெல்ல சேதம் டேய் ஆயிடுச்சு அவன் தெரியுமா? மச்சான் தஞ்சாவூர்ல இருந்து நெல்லு சென்னைக்கு எடுத்து வந்து டேய் அறிவாலயத்துல பார்த்தாரு. அதெல்லாம் அநியாயம்டா, அதெல்லாம் அநியாயம் மச்சான். அங்க இருந்து ஆஹ் அது என்ன விதை நெல்லை வந்து முளைச்சு வந்த நாத்தை எடுத்துட்டு ஆமா வந்தானுங்களா, ஆமா இல்ல வந்து அங்க உண்மையாவே முளைச்ச நெல் எடுத்துட்டு வந்தானுங்களான்னு தெரியாது. அதை தூக்கிட்டு வந்த பார்த்தா அது வேற. மத்தபடி போலீஸ் சொல்ற மச்சான், சட்ட ஒழுங்கு இவ்வளவு தூரத்துக்கு சீர்கெட்டு போறது காரணம் இந்த ஆள் தான். நீ கூப்பிட்டு என்னைக்கா பேசியிருப்ப சொல்லு? 5 வருஷத்துல நான் ஒரே ஒருத்தர் அந்த கஸ்டடியில 25 கேசஸ், 25 கஸ்டடியில நடந்துச்சு. எத்தனை கேசஸ்க்கு நீ இப்படி கூப்பிட்டு பேசியிருப்ப? ஏன்னா இவ்வளவு பெரிய ப்ரோட்டஸ்ட் நடந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்புறம் நான் பாஸ் பேசணுமா பாஸ்? இல்ல பேசு குமாரி பேசு. ஓகே ஓகே ஓகே. இல்ல சட்ட ஒழுங்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்த அப்புறமும் எத்தனை தடவை நீங்க வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்க? ஏன் இன்னைக்கு நடக்குதா? கம்மியா இருக்கு, எத்தனையோ மடங்கு கம்மியா இருக்கு. புரியுதா? ஒரு இஷ்யூ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குதுன்னா அடுத்த நாள் அந்த லோக்கல்ல இருக்க இந்த கிரைம் ரெக்கார்டு இருக்க அக்யூஸ்ட் எல்லாம் புடிச்சு உள்ள போடுறாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 கிலோ கஞ்சா இது வரைக்கும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. இல்லையா, இதே சிஎம் தானேயா இப்ப ஸ்டார்டிங்ல 2021 ஆட்சி வரப்போ 10 சட்டசபையில வந்து ஒரு குதிரை மேய்க்கிற பையன் இதுல மெயினால வந்து போலீஸ் தூக்கிட்டு போய் அடிச்சு கஸ்டடியல் டெத் ஆயிரும். ஆனா இதே சிஎம் வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் டெத்துன்னுவாரு, அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டு கஸ்டடியல் டெத்துன்னுவாரு. அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இந்த குமாரி ப்ரோ? கேஸ் எல்லாம் எனக்கு தெரியாது bro. இந்த கேஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே போட்டு பொழந்துருவாங்க. இல்ல இதெல்லாம் இல்ல ஆச்சு. இப்ப வரைக்கும் மைக்கிள் இப்ப வரைக்கும் ஒரு கேஸ் கூட இல்ல பாத்தியா? லாக்அப் டெத்துன்னு ஏதாச்சும் ஒரு நியூஸ் ஆச்சு வந்துச்சா? ப்ரோ இல்ல இங்க பாருங்க, இப்ப லாக்அப் வரைக்கும் டெத்துக்கு இல்ல. காரணம் ஒண்ணு சொல்லவா? பொலிட்டீஷியன்ஸ் வந்து போன் பண்ணி அங்க போய் கேக்குறது இல்ல. புரியுதா? இந்த கேஸ் ஏன் இப்படி போகுது, அவனை காப்பாத்து இவனை காப்பாத்து பேசுறது இல்ல. எவனும் உட்கார்ந்து பிரஷர் கொடுக்கறது கிடையாது. நீ புடிச்சியா அவனை அரெஸ்ட் பண்ணு, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணு, அவனுக்கான தண்டனை வாங்கி கொடு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நடுவுல பஞ்சாயத்து பண்றதுக்கெல்லாம் எந்த ப்ரோ கட்சியா அதெல்லாம் பாக்குறது இல்ல மச்சான். நம்ம அதான் எந்த கட்சிக்காரன் கட்சியா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போவே கூடாது. நம்ம கட்சிக்கு இருக்க மெயின் ரூல்ஸ் அதான் மச்சான். போலீஸ் ஸ்டேஷன் நீ போன் பண்ணக்கூடாது. புரியுதா? எந்த இடத்துல நீ நிஜமே இன்வால்வ் குமரி பண்ணா ஆகக்கூடாது. கோஸ்ட் புடியா? நான் ஆபீஸ் உள்ள போறேன். இல்ல ஸ்பீக்கர்ல இருக்கேன், லிசனர்ல இருக்கேன். ப்ரோ எனக்கு எனக்கு என்னவோ இது ஸ்பீக்கர்ல இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. கோஹோஸ்ட் எல்லாம் அவன் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி இன்வைட் கொடுத்துட்டான், எனக்கு வரல இன்வைட். கீழே தூக்கி போடுங்க. பேசு ஆமா பேசு, ஸ்பீக் கொஞ்ச நேரம் முடிச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம். ஓகேடா ஓகேடா. ஆமா யாராவது மென்ஷன் பண்ணா வந்து பேசுங்க, நாங்களே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். பாஸ் ஏன்னா என் மேல வரியா மைக் கொடுத்த போர்டுக்கு மேல வரும். இன்னொன்னு அண்ணன் சொன்னார்ல, இன்னும் இவனுங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கானுங்க. கரூருக்கு போகக்கூடாது, விஜய் அதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாது, முதல்ல ஆமா ஆமா இதை தெளிஞ்சிட்டு மென்ஷன் வாங்கடா பண்ண மாட்டேங்க, அப்படின்னுறாங்க. இதை மறந்துட்டேன். அது உண்மையில அப்படிதான் இருக்கு. இன்னும் ரியாலிட்டியில அப்படிதான் இருக்கிறானுங்க உனக்கு வந்து. இன்னும் வந்து தோத்தாலும் என்ன, முக ஸ்டாலின் தான் எங்களுக்கு முதலமைச்சர், அந்த நினைப்புல தான் வெளிநாட்டுக்கு டூர் போகிறாரு பொழுது. ஆளே காணும். இந்நேரம் சிஎம்மா இருந்திருந்தா வச்சுக்க குமரியே, இந்நேரம் 10 வீடியோ வந்திருக்கும். இன்னும் 10 ரஜினி பாட்டு, 20 கமல் பாட்டு போட்டு பிஜிஎமோட வந்திருக்கோம். ஒண்ணு கூட காணும். என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியல. கண்டென்ட்டுக்கு எல்லாம் ஸ்கிரிப்ட் நாளாம் ரொம்ப காஞ்சி போயிருக்கிறேன். என்ன பாஸ் ப்ரோ, பேசுறது தெரியல. ஸ்கிரிப்ட் பேப்பர் ரெடி ஆயிடுச்சாமா எதிர்கட்சியில? இன்னும் வராம இப்போ இருக்கு. வரும் பாருங்க. அது முதல்ல ட்விட்டர்ல வரும், அப்புறம் லெட்டர்ல வரும் பாருங்க. அதாவது முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நிக்காம ஓடு ஓடுன்றாரு. நான் ஓடு ஓடுனா என்ன ஒரு அஜித் ரசிகன் சொல்ல வர்றாரா, வேற என்னன்னு சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்து பேப்பர் பிடிப்பாரு அவரு. செமையா பண்ணுவார். எதிர்கட்சி தலைவர் அப்படியே வேற இவனுங்க மாதிரி. ஒரு விமர்சனம்னு வைக்கிறானுங்க அவரை வந்து. விமர்சனம்ன்றது நீ வந்து கருத்தியலா இல்லைன்னா வந்து பண்ற ஆக்டிவிட்டிஸ்லயோ செயல்படுத்துற திட்டங்கள்லயோ நீ வைக்கும் போது அவரை ஏத்துக்கிறாரு. ஓகேவா? இது தப்பா இருந்துச்சுன்னா மாத்துறது. ஆனா இவனுங்க கலாய்க்கிறோம்னு ஒண்ணு விஷயம் பண்றானுங்களா அவரை, இந்த பேசுற மொழி பாவனைக்கு, நடை உடைகளுக்கு, ஆக்ஷன்ஸ்க்கு எல்லாம் பண்ணும்போது மனுஷன் அட்வான்ஸா அதுக்கு அடுத்த படியில போய் பண்றாரு. அதெல்லாம் விடுறது கிடையாது. நான் இப்படி ஒரு ஆக்ஷன் வச்சா நீ அடிக்கிறேன்னா நான் 10 ஆக்ஷன் வைப்பேன்டா, போட்டு பொழப்பண்டா. அதாவது அண்ணன் நடிகரா இருக்கும்போது அவரே செல்ஃப் ப்ரூவ் பண்ணிப்பார். என்னை விட அழகான நடிகர்கள்னு வரும் இந்த ஸ்டேஜ்ல. என்னோட நடிப்பு திறமை வாய்ந்தவர்கள், என்னை விட அதிகம் உழைப்பு போடுறவர்கள். ஆனா அவர் தான் நம்பர் 1 இருந்தாரு.
இப்ப போனாலும் அவர் தான் நம்பர் ஒன். அவர் என்னைக்குமே வந்து தன்னை பெரிய ஆளாலாம் அவர்லாம் நினைச்சுக்கிறது இல்லை. ஜனங்க முன்னாடி தன்னை விட்டு கொடுத்துப்பாரு. ஆனா ஜனங்களை என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர்லாம் ட்ரோல் பண்ணா சிரிக்கிறதுக்கு நீ காசு கொடுக்குற 10 இந்த பைத்தியக்கார கூட்டம் இந்த நீதிமன்றத்துக்கு வழி நினைக்குன்னு ஏதோ செய்யறேன்னு சில செஞ்சு செய்யுங்களே காசுக்கு மார்கடி இருக்கட்டும். அது வேணா நீ நினைச்சது ஜோக் நினைச்சு அதுவே சிரிக்குமே தவிர என்னைக்குமே மக்கள் உன் பக்கம் நிக்க மாட்டாங்க. என்ன ஜால்ரா கூட்டங்கள் வேணா சிரிக்கலாமே தவிர ஜனங்க உனக்கு நீ பண்றத மட்டமா பார்ப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் அந்த ரிசல்ட். என்னென்ன பண்ணானுங்க இந்த மனுஷனை போட்டு கொலகாரன் போஸ்ட் ஓட்டினானுங்க. செம்பு திராணி எல்லாம் வேற எவனே வந்து பின்னாடி வச்சு ஊர் போட்டான். அதை கிழிச்சது பொதுமக்கள் குமரி. நம்ம கட்சிக்காரங்க கண்டிப்பா. ஆனா கிழிக்கல, ஒரு ஒரு பொதுமக்கள் விஷயத்துலயுமே கிழிச்சா அந்த போஸ்டரை. ஒரு விஷயத்துல நமக்கு பாஸ் ப்ரோ அல்டிமேட் என்னன்னு ப- தெரியுமா? ஒரு பாட்டி நம்ம பவுன்ஸ் ஒருத்தவங்க பேக் செருப்படுத்து எறிவாங்க தெரியுமா? ஆ? ப்ரோ. ஒரு ஒரு தெரியுமா? பாத்துருக்கீங்களா பிரச்சனையுமே அந்த வீடியோ? பாத்துருக்கேன் ப்ரோ. ஒரு இங்க பாட் பாருங்க, ஒரு ஒரு பிரச்சனையுமே நம்ம பவுன்ஸ் பேக் ஆனது இல்ல மக்களால ஒரு மட்டும்தான், புரியுதா? கரூரா இருக்கட்டும், இப்ப நீங்க பண்ண ஒரு ஒரு இஷ்யூலுமே மக்களால தான் கொண்டு வந்தாரு. ஜனநாயகன் இஷ்யூல எல்லாம் பசங்க எல்லாம் வெறுத்துட்டானுங்க. படத்தை ரிலீஸ் பண்ணி இவனுங்க பண்ண பிரச்சனைக்கெல்லாம் பசங்க இதுக்கப்புறம் நமக்கு பாலிடிக்ஸ் வேணுமான்ற நிலைமைக்கெல்லாம் போனாங்க. ஆனாலுமே இந்த அளவுக்கு வந்துட்டாரு. அடுத்த நாள் வந்து நின்னாரு மனுஷன். ஜனநாயக இஷ்யூக்கு அடுத்த நாள் வந்துட்டாரு. கரூருக்கு தான் இல்ல கொஞ்சம் கேப் மச்சான், கொடுத்தாரு. ஒரே நிமிஷம். ஜனநாயக இஷ்யூக்கு மட்டும் சொல்லிட்டேன். அந்த சீனை கட் பண்ணி விட்டுறான். டேய் நீ படத்தை எடுத்து ட்விட்டர்ல விட்டாலும் நாங்க போய் பார்க்க தானே போறோம். இந்த பப்பி குட்டிக்கு மச்சான், சொல்லிக்கிறேன். இங்க அது பாரு, என்னது 10 இங்க டைம் பாரு. கட் பண்ணி விட்டா படம் முடிஞ்சிருமா? அவன் சொல்றேன்னா டேய் நீ எத்தனை டைம் விட்டாலும் நான் போய் தேட்டர்ல பார்ப்போம்டா. பப்பி குட்டி கேட்டுக்கோ, உனக்குதான். ஏய், 150 பிளஸ் ஃபர்ஸ்ட் டே உக்காளி. இது ஃபர்ஸ்ட் இல்ல, லாஸ்டும் நாங்க தான். ஒருத்தனாலையும் பண்ண முடியாது தமிழ்நாட்டுல. இந்த 22 கோடி 20 கோடி வாங்கினவங்க எல்லாம் வந்து 4 நாள்ல வெற்றி விழா கொண்டாடுறதெல்லாம் இதுதான் உங்களால முடியும் கடைசி வரைக்கும், புரியுதா? நீங்க ட்ரோல் பண்ணலாம், செல்ஃப் ஆர்காசம் ஆயிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணி அந்த 100க்கு மேல 140 150 அந்த அந்த மார்ஜின்லாம் கனவுல கூட யோசிக்க வேண்டாம் எவனும். நீ வெயிட் பண்ணுங்கடா, ஜூலை 24 மட்டும் பாரு உக்காளி என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. ஐயா உங்களுக்கு எல்லாம் கலெக்ஷன் முக்கியம். எனக்கு இடைத்தேர்தல் எலெக்ஷன் தான் முக்கியம். அதுல அண்ணன் எப்படி நொறுக்க ஐயா போறாருன்னு நான் இங்க பார்க்க பாரு, போறேன். கலெக்ஷனே நம்ம தான், எலெக்ஷனே நம்ம தான். பசங்க எழுதுறானுங்க பாத்தியா அது இல்லையா? போன வருஷம் மீம் டெம்ப்ளேட்ட போட்டேங்க நானு. போன வருஷம் கரெக்டா அப்படியா? சிங்க் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷம் தள்ளி போயிடுச்சு. மாசம் வந்திருக்க வேண்டிய வசூல் 7ஆம் மாசம் வர போகுது. பாத்துக்கலாம் அது நம்ம தானே. இன்னொன்னு ஊர் லிங்க் டெம்ப்ளேட் ஒண்ணு தானே பண்ணாரு அது. பாரு. அந்த பெரம்பலூர் இஷ்யூவையும் இந்த கரூர் ஆமா மேட்டரையும் ஆமா லிங்க் ஆமா பண்ணாரு பாரு. அருமையான விஷயம். ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். பெரம்பலூர்ல போலீஸ் சொன்ன உடனே மதிச்சு நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். அதே மாதிரி ஒரு கரூர்ல ஒரு ஏன்னா பஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் உனக்கு தெரியும் இவ்வளவு பேர் கிரௌட் இருக்குன்றது வந்து மூவ் ஆக அதே சேம் கிரௌட் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அவரால் கிரகிக்க முடியல போல இருக்கு. அதனால சப்போஸ் கிரகிச்சு இருந்தாருன்னா அவர் மேல ஏறும்போது கிரகிச்சுட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல டக்கு டக்கு முடிச்சிட்டு பாரு. நீங்க எல்லாம் பாத்துருங்க அந்த டைம்ல. அப்பவே ம். அந்த ஒத்துழைப்பு திருப்பூர்ல காவல்துறை டக்கு இருந்திருந்தா ஆமா இல்ல ரொம்ப டக்கு. என்ன அப்பதான் அந்த இல்ல பாஸ், இங்க பாரு, வாட்டர் கொடுக்கணும். உனக்கு உனக்கு வந்து இவ்வளவு பாதுகாப்பா ஒருத்தவங்க கொண்டு போய் சேர்க்கறாங்கன்னும் போது அதுவே உனக்கு உன்னால இது பண்ண முடியாது, கெஸ் பண்ண முடியாது, புரியுதா? சரி, அதான் ஓகே, எங்க அதான் ப்ரொடெக்ஷன் இப்ப அதிகமாவே இருக்கு. நம்ம என்னன்னா சிம்பிளா தான் கேட்கற குமரி. காசு கொடுத்துட்டு கூட்டிட்டு வர கூட்டத்துல ஒண்ணுமே நடக்காது உனக்கு தெரியும். வருவான், கொடியை பிடிப்பான், தலைவர் போன உடனே கலைஞ்சு அவன் பாட்டுன்னு போயிடுவான். அதுக்கு கொடுக்குற பாதுகாப்பு ஆர்கானிக்கா வரக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு கண்டிப்பா கொடுத்தாங்கணுமா இல்லையா? ஒரு கோவில் திருவிழா மாதிரி அவ்வளவு பெரிய கூட்டம் விஜய பாஸ், பார்த்து ஆகணும் வரும்போது இந்த கவர்மெண்ட் எப்படி முன்ன இருந்த கவர்மெண்ட் எப்படி இருந்திருக்கணும்? இதுக்கு மேலேயும் இந்த இவனுங்க சொல்லி கூட்டம் மட்டும் இல்ல மக்கள் பாஸ். விழிச்சுக்கிட்டாங்க. அது தெரிஞ்சு போச்சு. நம்ம இனிமே உங்க நம்ம உருட்டெல்லாம் 2 மாநாட்டுல ஸ்டெப் எடுக்காது. இங்க பாரு, ம். நம்ம 2 மாநாட்டுல பசங்க கொடுத்த பாதுகாப்பு தான், புரியுதா? நிறைய இடத்துல நம்ம அந்த ரோட் ஷோ எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி திருச்சியில எல்லாம் நடக்கும்போது பசங்க சொன்னாங்க, "ஏங்க, இவ்வளவு பெரிய கிரௌட வந்து இவ்வளவு டிசிப்ளினா நடத்த முடியும், அது டிவிக்கு பசங்களால மட்டும் தான் முடியும்." ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், ஓகே, விட்னஸ் பண்ணிருக்கோம். 8 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வந்து மாநாடு கூடும்போது கூட நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வரல. கரெக்டா இல்லையா? வெளியே இருந்து ஐயா ஒருத்தன் என் பிரச்சனை கண் பண்ணி முன்னாடி நான் பார்த்தேன். பசங்களுக்கு பசங்க ஹெல்ப் பண்றானுங்களோ இல்லையோ, ஒரு லேடிஸ் ஒரு பிரச்சனை ஓடனா அவன் ஒருத்தன் தெரியுமா? ஒரு பொண்ணு வெளியில போகணுன்றதுக்காக எங்கிருந்தோ ஓடி போய் குடுக்குடுன்னு சேர் புடிச்சு எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணை அந்த கம்பி வேலி தாண்டதுக்காக பசங்க ஹெல்ப் பண்ணானுங்க. ஒருத்த கூட அந்த பேட் ஹேபிட்ன்ற தன்மையோட எவனுமே இல்லை. நான் உட்காந்த இடத்துல ஒருத்தன் கூட ஐயா குடிச்சிட்டு உட்காரல குமரி.
அதனால பசங்க ப்ரொடெக்டிவா தான் இருப்பானுங்கய்யா. இது அதெல்லாம் ஆஹ் ரொம்ப பெரிய விஷயம் புரியுதா? சரக்கு அடிக்காம பசங்க வரதெல்லாம் நீ எதிர்பார்க்க முடியாத விஷயம். டிஎம்கே ஏன் மதுரையிலாம் மச்சான் மச்சான் எங்க போடுறான்? மதுரையிலாம் மொரட்டு மொரட்டு வெயில்ரா புரியுதா? டேய் அது சொல்லவே முடியாது. அப்படி ஒரு வெயில்ல ஒரு பையன் மச்சான். நம்ம பசங்க என்ன தெரியுமாடா பண்ணானுங்க? காலையில ஒரு 9 மணி 8 மணிக்கெல்லாம் அங்க சாப்பாடு செஞ்சவன் இருக்கான். ஓகேவா? வெளிய இருந்து பார்சலா சாப்பாடு. டேய் ஒரு இடத்துல கூட சரக்கு பாட்டில் பார்க்கலாம் மச்சானா? அவ்வளவு டிசிப்ளின். நான் வந்த பசங்கள பார்த்தா அப்படியே ரகடா இருக்கானுங்க. பார்க்கல மொரட்டுத்தனமா இருக்காங்க. ஆனா ஒரு கட்சி ஃபங்ஷன்ன்றது இல்லன்னா அந்த மாநாடுன்னு சொல்லும்போது அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வரானுங்க. அப்படி இருந்த பசங்கள ஒரு ஒரு பயத்துக்கு கொண்டு போயிட்டானுங்க. பார்த்திருக்கியா? அந்த அடுத்ததெல்லாம் நம்ம வந்து இந்த வேலூர்லாம் போகும்போது நம்மளே பயந்துட்டோம். எதுவும் நடந்துறக்கூடாது. இதுக்கு மேல வேணுமா? அப்படிலாம் பேச வச்சானுங்கடா இவனுங்க நம்மள. டேய் 10,00,000 பேர் 12,00,000 பேர் மச்சான். விக்ரவாண்டிலாம் பாரு. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு ரோட்ல நடக்க முடியல. அவ்வளவு கிரவுடு. ஒண்ணுமே ஆவல மச்சான் அந்த நேரத்துலலாம். கரூர்ல நடக்குதுன்னா அப்ப வேற என்ன ரீசன் இருக்கும் சொல்லு? எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம் மச்சான். என்ன நம்மளோட சொந்தங்கள் அது ஒரு பெரிய ஒரு கஷ்டம் நமக்கு வந்துச்சு. சரி பாப்போம். இந்த பை அண்ணன் என்ன எலெக்ஷன், கை முடிவு எலெக்ஷன் பண்ணிட்டாருன்னா, எல்லாத்தையும் வந்து இடைத்தேர்தலோட உனக்கு ஒரு இடம் விட மாட்டேன்டான்றத பிக்ஸ் பண்ணிட்டார். வச்சு நல்லா ஆமா செய்யுங்கன்ட்டார் ஆமா ஆமா. இடைத்தேர்தல்ல. இன்னும் இல்ல உள்ளாட்சியெல்லாம் சொல்லவே இடைத்தேர்தல் தேவையில்ல. ம். சிக்னல் வந்து அப்பாவுக்கு தான் இடைத்தேர்தல வந்து நிக்கும்னு நினைக்காது அங்கிள். முடிச்சு விட்டாங்க. மச்சான் ஐயா தயவு நான் செஞ்சு அதை நிக்க ஐயா சொல்ல மச்சான். இங்க பாரு தயவு செஞ்சு நான் சொல்றேன். தயவு செஞ்சு நில்லுங்க. எங்களுக்கு எல்லாம் கண்டென்ட் வேணும். மத்த ஆட்கள்லாம் பெருசாலாம் கொடுக்க இல்ல மாட்டேன்றாங்க. பாசு உங்க இங்க பாரு பாசு அடுத்த 5 வருஷம் வெயிட் பண்ணி இவனுங்க க்ளோஸ் பண்ண வேணாம். ஒரே ஒரு இடைத்தேர்தல் 4-5 மாசத்துல மொத்தமா முடிச்சிடலாம். இவனுங்க 2வது மட்டும் நின்னு தோத்தானுங்கன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இவனுக்கு எதிர்காலமே கிடையாது. அப்போட எல்லாம் புள்ளையும் கிடையாது. தைரியம் வேணா வந்து நிக்க மச்சான் சொல்லுங்க அவ்வளவுதான். இன்பனையா இருக்காரா? இன்பனையா இருக்காரு. அவர்லாம் வந்தா அவ்வளவுதான் மச்சான். மச்சான் இங்க பாரு மச்சான் இங்க அதாவது பாரு உனக்கு போனா இதுல ஒரு கூத்து என்னன்னா ஏய் இதுல ஒரு கூத்து என்னன்னா அப்பா வந்து யூடியூபர்ஸ் காசு கொடுத்திருந்தாரு அவர் இருக்கும்போது. இப்ப வந்து புள்ள ம், இன்ஸ்டாகிராமுக்கும் அந்த இன்ஃபுளுசர்களுக்கும் காசு கொடுத்துனுக்குறாரு போல இந்த சில பைத்தியங்களுக்கு. ஜென்சின்ற பேர்ல ஐயா சுத்தினுக்குது சில பைத்தியம் அதுங்களுக்கு. இல்ல இல்ல இப்போ இல்ல திமுகவோட நிலைமை பாத்தியா பஸ் மொழிப்போர் தியாகிகள் வந்து சிறைக்கு போயிட்டு வந்தவங்க மிசாக்கு போனோம் அதுக்கு போனோம்னு சொன்னவன் இன்னைக்கு என்னென்ன கேஸுக்கு போயிட்டு விசாகம் போல வெளியே வந்து கொண்டாடுறானுங்க பாத்தியா ஐயா இல்லையா? மறுபடியும் குமரே சாரி மிசா இல்ல சாரி மொழிப்போர் தியாகிகளை நீ ஏன் திமுகல சேர்த்துக்கிற? பராசக்தி ஐயா படம் பாஸ் ப்ரோ பாத்தியா இல்லையா? அப்படிதான் ப்ரோ இங்க வெளியில எல்லாம் கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்கானுங்க. மொழிப்போர் எல்லாம் சரி வந்து சரி சரி ஏயா திமுக தான் பண்ணுச்சு ஒரு அவன் பண்ணுச்சுன்னு சொல்லி நிமிஷம் ஒரு உருட்டிட்டு ம், இல்லையா இருக்கானுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் இங்க எப்படி நடந்துச்சோ அந்த மாதிரி இல்ல இல்ல இது பண்ணிட்டு இருக்கானுங்க. ப்ரோ இந்த பாயிண்ட் நான் பின்வாங்கிக்கிறேன். கண்டிப்பா அவனுக்கு இந்த 2 விஷயத்துலயுமே அவனுக்கு சம்பந்தம் இல்ல. பாஸ் சொன்னதுதான் சரி நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டோமோன்னு நினைக்கிறேன். மச்சான், இல்லைன்னா இந்த அது 2த்துலயும் அவனுக்கு என்னன்னா சம்பந்தம் இல்ல. வரலாறு முதல்ல நான் அப்படி ஆஹ் நினைச்சேன். அவங்க பராசக்தின்னு ஒரு காவி தேசத்தை வந்து விட்டானுங்க பாரு. அதுல அவனே எக்ஸ்பிளைன் ஆஹ் பண்ணிட்டான். எந்த கருணாநிதி பிரிண்ட் போட்டுன்னு இருப்பாரு. அண்ணா வந்து அந்த மொழிக்காக ஒரு சப்போர்ட் மாதிரி அப்படின்ட்டு ஆஹ் வர மொத்த மறுபடி ஜல்லிக்கட்டு மாதிரி அது தன்னிச்சா எழுந்த ஒரு இதுவே தவிர திமுக பண்ண இதுவும் கிடையாது. இவனுக்கு ரொம்ப நாளா ஊட்டி இருந்தானுங்க. அது வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சு. இனிமே அதை விட்ட முடியாது. உம் கேட்டானா இல்ல அவன்கிட்ட ஸ்டாலின் சிடி வந்து கிடையாது. வேணா லிங்க் வேணா அனுப்பிச்சு விட அந்த படத்தோட லிங்க் ஓடிடி லிங்க் பாத்துக்கிட்டு அதுல தெரிஞ்சிடும் பண்ணாங்களா இல்லையா. இல்லன்னா ஸ்டாலின் வந்து மிசார உள்ள இன்னும் மிசா டைம்ல தான் உள்ள போனாரு. அது எதுக்கு போனாருன்னு தெரியல. மிசா டைம் என்ன பண்ணதா நீ தெரியல. மிசா நீ மிசா வாங்கினா எனக்கு என்ன இப்பதான் விசா வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டு அங்கேயே இருங்க ஜாலியா. உங்க லண்டன் புள்ள இல்ல சூப்பரா இன்னைக்கு அரசியல் சாயங்காலம் பண்றாரு. மச்சான் ம். இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பிரஸ் மீட் எதிர்பார்க்கலாம். ராசாவோ இல்ல அக்கா கனிமொழியோ வந்து உட்கார்ந்து ஆஹ் ஒரு பிரஸ் மீட் கரெக்டா ஆர்எஸ் சொன்ன. எதிர்பார்க்கலாம். பாரதி பேப்பர் வச்சுக்கின்னு பாரதி தான். ஜப்பர் திருமாவளவன் பேசினாதான் மச்சான் அவனை மீசி ஆர்எஸ் தான். ஏய் அவனை மீசி எடுத்துட்டு வர சொல்றா. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அவனை எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லு. ஒரு யோ பக்கம் மீசியை என் மட்டும் கண்ணுக்கே எடுத்துட்டு வா. முதல்ல தெரியலையா நீ நீ எங்கேயாவது இது அவருக்கு முதல்ல மீச அந்த காலத்துல எம்என் நம்பியார் வச்சிருந்த மாதிரி ஒண்ணு குட்டி கூட வச்சுருக்கிறாரு. அதுக்கு பேரு மீசையா? ஆஹ் அது இப்ப எடுத்துதான் டிவிக்கு ஒண்ணு சாதிக்க போதா? அது எடுத்தா என்ன வச்சா நமக்கு என்ன விடுங்கயா. இன்னும் அந்த காலத்து ஒண்ணே உனக்கு சமகால அரசியலும் பண்ண வரல. பழைய அரசும் எடுபடல. ஆஹ்
ட்ரிகர் ஆயிட்டு மைக் கேட்கறாங்க பாஸ், இன்னும் சேர்த்து அடிங்க. ட்ரிகர் ஆயிட்டு மைக் கேட்கறாங்க. டேய் அவனுங்க கீழே வச்சு அடி இவனுங்களுக்கு மச்சான். சமகால அரசியலும் வரல, பழைய கால அரசியலும் எடுபடல. என்ன பண்றதுனே தெரியாம சுத்திங்கிறானுங்க. மொத்த பைத்தியக்கார மாதிரி சுத்திங்கிறானுங்க. விஜய் அந்த நிர்வாகத்துல தொற்றுவார கைய, இந்த நிர்வாகத்துல தொற்றுவார கையன்னு அடிமடியில மொத்த பேர் புடிச்சுனுங்கிறான். என்ன பண்றதுனே தெரியும். எதிர்கட்சி இல்ல, ஆனா அவரே போதும், கமிஷன் சொல்லிட்டாரு. வரும், அதுவும் கொடுக்க மாட்டானுங்க. இல்ல மச்சான், அவரே மென்ஷன் ம். பண்ணாரு பாத்தியா? நம்மள பார்த்து பயந்து அரண்டு போயிருக்கானுங்க. எந்தெந்த கேஸ எப்ப எடுப்போம்னு தெரியாம அரண்டு போயிருக்கானுங்க. ஆனா மனுஷன் ஏன் ஒரு நீ சர்ப்ரைஸ் எனக்கு என்ன தெரியுமா கொடுத்தாரு? இனிமேதான் நம்ம ஆட்சி விஸ்வரூபம் எடுக்க போது. சாமி நீ ஆல்ரெடி அப்படிதான் சாமி ஆடிட்டு இருக்க. என்ன நீ ஆல்ரெடி அப்படிதான் சாமி ஆடிட்டு இருக்க. கருவு படம், காந்தாரா படத்துல கிளைமேக்ஸ்ல ஆடுற மாதிரி நீ ஆல்ரெடி ஆடுனதுக்கு தான் ப்ரோ பிச்சுக்கிட்டு ஒண்ணு சிங்கப்பூர் ஓடுது, ஒண்ணு எங்க இருக்குதுன்னே தெரியல. இவனுங்களால நீ இதுக்கு மேல விஸ்வரூபம்னா நான் என்னத்த சொல்ல, எனக்கு புரியல. 60 வருஷம் இவனால பண்ண முடியாததை தலைவன் 60 நாள்ல பண்ணிட்டு இருக்காப்புல. இன்னும் விஸ்வரூபம்னா அவனுங்க இனிமேல் அந்த அந்த முதலமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் இந்த பக்கம் வர வேணாம் போல போயிடுங்க இனிமேல். ஏன் இவரை தாண்டி எவனாலையும் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா முடியாதுங்க. விஸ்வரூபம் எடுத்தாதான் முடிஞ்சிருச்சுன்னு. அவ்வளவுதான். நிதி நிலைமை பற்றாக்குறையால மட்டும்தான் இப்ப நம்ம கவர்மெண்ட் கொஞ்சம் தத்தளிச்சுக்குது. அது சரி பண்ணிட்டாருன்னா தமிழ்நாடு மாதிரி வேற எந்த ஸ்டேட்டுமே இல்லைன்ற அடிச்சுக்கிற அளவுக்கு நிலம் உண்டாக்கலாம். ஒரு 3 எலெக்ஷன் தொடர்ந்து ஜெயிச்சிட்டாருன்னா போதும். 15 வருஷம் அவர் ஆட்சி இருந்தா ஒரு பயம் தமிழ்நாட்டை குறை சொல்ல முடியாது. அடுத்து எவன் உக்காந்தாலும் அவனால மறுபடியும் டவுன்ஃபால் கொண்டு போக முடியாது. இல்ல நீ இது இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து 15 வருஷம் இருந்தா நிறைய ப்ரோ 15 வருஷம் இருந்தாலும் ஸ்ட்ரக்சரலா இப்ப 5 வருஷம் ரீஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து 10 வருஷத்துக்கு வேற லெவலுக்கு போயிடும். அடுத்தலாம் ப்ரோ இங்க இப்ப எனக்கெல்லாம் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் இப்ப வந்து நம்ம பண்றது எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ்லாம் எக்ஸ்டென்ஷன் தான் சரியா. புதுசா கொண்டு வந்தோம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. அந்த எக்ஸ்டென்ஷன்லேயே 15,000 கோடி 25,000 கோடிக்கு நெக்ஸ்ட் பிசினஸை வந்து பண்றாங்கன்ற பட்சத்துல ஏன்னா நம்ம இந்த நேரத்துல வெளிநாட்டுல இருக்கணும், ஊருக்கு போய் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிதான் தோணுது. புரியுதா? இப்போ எனக்கு என் மைண்ட் செட்டுக்கு என்ன வருதுன்னா, இங்க ஒரு ஃபேக்டரி வருதுன்னா அந்த ஃபேக்டரியை வச்சு நம்மளால ஸ்மால் ஸ்கேல்ல என்ன பண்ண முடியும்? அவனுக்கு அவுட் சோர்சிங்னு பல விஷயத்த தேடிட்டு இருப்பான். இப்ப நம்ம கிட்ட இருக்க பிசினஸை வச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்மளால இப்போ ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க முடியுமா? ஏன்னா ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா ஆக்சஸும் இப்ப நம்மளால வாங்க முடியுது. புரியுதா? எங்கேயும் நீ லஞ்சம் கொடுக்க தேவையில்ல. உனக்கிட்ட திறமை இருந்துச்சுன்னா பேங்க் ரெடியா இருக்கான் லோன் கொடுக்கறதுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சைடு கொடுக்குறான், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சைடு கொடுக்குறான், பிரைவேட் செக்டர்ஸ் இவ்வளவு பேர் இருக்கும்போது ஈஸியா நீ ஸ்டார்ட் அப்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். நீ இனிமேல் வெளிநாட்டுக்கு போய் தான் கஷ்டப்படணும் அப்படிலாம் அவசியம். உனக்கு பேஷன் இருக்கு, நீ நிறைய கண்ட்ரிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண வெளியே போ. ஆனா இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம, இங்க வந்து உனக்கான சோர்ஸ் இல்லாமலாம் நீ வெளியே போகணும் அவசியமே இல்லை. அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. புரியுதா? எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஐயா சிடிஆர் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. சொல்லு பாஸ். சொல்லு நீ கம்ப்ளீட் பண்ணு. சிடிஆர் 2 நாள் முன்னாடி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணாரு. நம்ம இங்க வந்து ஜாப் அசூரன்ஸ் பிரைவேட் செக்டர் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் செக்டர். ஏங்க இவனுங்க இவ்வளவு நாளா கவர்மெண்ட் செக்டரை மட்டுமே தான் பேசியிருப்பான். அரசியல்வாதி எல்லாருமே கவர்மெண்ட் செக்டரை பத்தி தான் அதிகமா பேசியிருப்பான். ஆனா அதுலயே இவனுங்களால நமக்கு வந்து ஒரு அசூரன்ஸ் கொடுக்க முடியல. புரியுதா? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றதெல்லாம் 1990ஸ்ல இருந்து 2005-10 வரைக்கும் நம்ம பேசியிருப்போம். அதுக்கப்புறம் டெட் இதெல்லாம் வர்றதுக்கு அப்புறமா அதெல்லாம் ரீப்ளேஸ் ஆயிடுச்சுன்னு வைக்க. நீ கவர்மெண்ட் செக்டர்ல கொடுக்க முடியாததை நீ பிரைவேட் செக்டர் நீ சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, அங்க ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு, எதுவுமே பண்ணலையா? அதை அப்படியே விட்டுட்டானுங்க. புரியுதா? ஆனா இன்னைக்கு வந்திருக்க மினிஸ்டர்ஸ் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் படிச்சு முடிச்சுட்டு வரானா அவனுக்கான நெக்ஸ்ட் ஜாப். ஏங்க அந்த வார்த்தை வர்றது, அந்த எண்ணங்கள் வர்றதே பெரிய விஷயம் ஒரு பொலிட்டீஷியனுக்கு. இவ்வளவு நாளா தமிழ்நாட்டுல இருக்கவனுக்கு அது வரவே இல்லையே. இதுதான் பெரிய ஏன் விஷயம். வரலன்னா, இந்த சிவாஜி படத்துல ஃபேமஸான ஒரு டைலாக் ஒண்ணு. ரஜினி ஒவ்வொரு தடவை அமைச்சரை பார்க்கும்போது என்ன பண்ணாரு, உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோன்னு அதே கேள்வின்ட்டு, ஐயா ஒரு 200 கோடி அதுல பார்ட்டி ஃபண்டா ஒரு 10% கொடுத்துருங்க அப்படின்னா. ஆனா இவனுக்கு எப்படி தெரியுமா கேட்பானுங்க, உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோங்க? ஒரு 300 கோடி. அதுல பார்ட்டி ஃபண்டா ஒரு 110% கொடுத்துருங்கன்னு வானுங்க. அதனால தான் எவனை எல்லாரும் பிச்சுக்கணும் பக்கத்து ஸ்டேட். ஐயோ இல்ல, உண்டாய் மாதிரி உண்டாயினால உருவான கம்பெனிஸ் தான் டைம்லர், ஃபிளெக்ஸ் நிறைய பேர். ஓகேவா? உண்டாய் மாதிரி இன்னொரு கார் மேனுஃபேக்சர். ஒரே நிமிஷம் சதீஷ், ஒரு நிமிஷம் பேசுற கேக்குதா? உண்டாய் மாதிரி அதுக்கு ஈக்குவலா பெரிய இண்டஸ்ட்ரி தான் வந்து கியா. ஓகேவா?
ஏன் இங்க இருந்து சன் சிட்டிக்கு போறது காரணமே இவனுங்க தான். ஏடிஎம்கே பீரியட்ல, டிஎம்கே மட்டும் இல்ல, ஏடிஎம்கே பேர்ல இவனுங்க கேட்டது எவ்வளவு ப்ராஜெக்ட்? 500 கோடியா? 300 கோடி கமிஷன். புரியுதா? இப்படிதான் இவனுங்க வெளியே அனுப்புறானுங்க ஒரு இண்டஸ்ட்ரீஸ்மே. சொல்லு சதீஷ், இப்ப ஏதோ சொல்ல வந்து சொல்லு. இல்ல அவங்க ஆக்சுவலா வந்து அன்னைக்கு கீர்த்தனா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து ஜேஎஸ்டபிள்யூ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இவங்க கமிஷன் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் குஜராத் அப்புறம் நார்த் இந்தியா சைடு நிறைய போயிட்டாங்க. செமிகண்டக்டர்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு நிறையா கம்பெனிஸ் வந்திருக்காங்க. இவங்க வந்து பார்ட்டி ஃபண்டு ப்ளஸ் நிறையா இல்லீகல் பிரைப் கேட்குறாங்க அப்படின்னு ப்ரோ, சொல்லிட்டு இது நல்ல நல்ல இங்க கம்பெனிலாம் பாருங்களேன், போயிட்டாங்க ஆக்சுவலா. நீங்க ஜஸ்ட் ஒரு சின்ன கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போடுறது, இல்லைன்னா தெருவுல பாலம் கட்டுறது, சின்ன சின்னதா இந்த காவா உடச்சிக்கிச்சுன்னா ஒரு பாலம் போடுவாங்க பாரு, அந்த பாலம் கான்ட்ராக்ட் எடுத்து பாருங்க ப்ரோ, எத்தனை பேர் வந்து நிக்கிறான்னு. திமுக கிளை செயலாளர்னுவான், அதிமுக கிளை செயலர், நான் கவுன்சிலர்னுவான், நான் ஊராட்சி மன்ற தலைவர்னுவான், சேர்மன் வரைக்கும் வந்து நிப்பான் ப்ரோ. நீ ஒரு 50 லட்ச ரூபா டெண்டர் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றதுனால அதை வந்து பிச்சுட்டு போறதுக்கு என்ன வழின்னு பாப்பானுங்க. நீ அந்த பள்ளம் தோண்டி ஷட்டர் அடிச்சு காங்கிரீட் போடுறதுக்குள்ளேயே 10 பேர் வந்து நிப்பான். புரியுதா? இது சரியில்லை, அது சரியில்லை, அது நொட்டை, இது நொட்டை.